நுண்நிதி நிறுவனங்களின் மூலமாக பெண்களிடம் கடனை கொடுத்துவிட்டு அடாவடியாக நிதி வசூல் செய்கின்ற நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதுபோன்று கோரிக்கை சாசனத்தை ஒரு சம்பிரதாயத்திற்கு மட்டும் வெளியிடாமல் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளின் மீதான போராட்டத்தை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு கூட்டாகவும் தனித்தனியாகவும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த தமிழகம் என்பது போதை கலாச்சாரத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்பதிலே அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு எங்களுடைய தொடர் போராட்டத்தை தமிழகத்திலே நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். சில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பொதுவாக ரொம்ப சர்வசாதாரணமாக பெண்களை இழிவாக பேசுகின்ற ஒரு செயல் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள், அதாவது தமிழகத்தினுடைய முதல்வர் அறிவித்திருக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்களை விமர்சிக்கிறேன் என்ற பெயரிலே, அதாவது உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்தா சொல்லுங்கன்னு இந்த முதலமைச்சர் கேட்கிறாரு. ஒரு நடிகையோட பெயரை சொல்லி அந்த நடிகை வேணும், அவங்கள வந்து தருவாரான்னு கேட்கிறார். இப்படி மாதிரியான ஆள்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கேள்வியை நம்முடைய தமிழக பெண்கள் மத்தியிலே நாம் வைக்க வேண்டி இருக்கின்றது. டிவிகே என்ற ஒரு கட்சி துவங்கப்பட்டு இருக்கின்றது. அவருடைய இணையர் அவரிடமிருந்து விவாகரத்து கோரி இருக்கின்றார். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்கும் போது அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும், அதாவது அவருடைய இணையர் சங்கீதாவை மிக மோசமாக இழிவாக தன்னுடைய சமூக வலைதளங்களிலே பதிவிட்டுக் கொண்டிருப்பதை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது. பாதிக்கப்பட்ட பெண்ணையே மிக மோசமான மன உளைச்சலுக்கு தள்ளுகின்ற ஒரு வேலையை அவருடைய கட்சி தொண்டர்கள் செய்யும் போது, தமிழகத்தில் நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லிக் கொள்கின்ற விஜய் அவர்கள் இப்படி ஒரு பெண்ணை பற்றி இழிவாக பேசுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரு நிகழ்விலே கூட அவர் சொல்லி இருக்கின்றார், நீங்க எல்லாம் அதாவது என்னுடைய குடும்ப பிரச்சனை குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்க, அதெல்லாம் எந்த ஒர்த்தும் கிடையாது அப்படின்னு பேசுறார். தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்ட ஒரு பிரச்சனையிலே இதெல்லாம் ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சரா ஒரு பெண்ணினுடைய பிரச்சனையை பார்ப்பார்கள் என்ற கேள்வி இந்த சமூகத்தின் முன்னால் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு வைக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக புரட்சிகரமான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு தேர்தலின் போதும், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்பது ஒரு தேர்தலுக்கான கோரிக்கை சாசனத்தை தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். அதாவது அடுத்து தேர்தலிலே ஆட்சியை அமைக்க இருக்கின்ற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கான எத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் இது போன்ற ஒரு கோரிக்கை சாசனத்தை நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். கடந்த தேர்தலின் போது நாங்கள் வெளியிட்ட கோரிக்கை சாசனத்தில் பல அம்சங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. அதற்காக நாங்கள் முதலிலே இந்த அரசாங்கத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். குறிப்பாக நுண்நிதி நிறுவனங்கள் அதனுடைய அடாவடியை கண்டித்து ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கடந்த தேர்தலிலே கோரிக்கை சாசனத்திலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். தொடர்ந்து அந்த கோரிக்கையை வைத்து தமிழக அரசாங்கத்திலே இருக்கின்ற அதிகாரிகளை சந்திப்பது, களத்திலே ஏராளமான ஆய்வுகளை நடத்துவது, இப்படியான எங்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக இந்த சட்டமன்றத்திலே நுண்நிதி நிறுவனங்களின் மூலமாக பெண்களிடம் கடனை கொடுத்துவிட்டு அடாவடியாக நிதி வசூல் செய்கின்ற, கடன் வசூல் செய்கின்ற நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதுபோன்று கோரிக்கை சாசனத்தை ஒரு சம்பிரதாயத்திற்கு மட்டும் வெளியிடாமல் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளின் மீதான போராட்டத்தை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு கூட்டாகவும் தனித்தனியாகவும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போல இந்த தேர்தலின் போதும் நாங்கள் இந்த கோரிக்கை சாசனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். பெண்கள், குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் இந்த காலகட்டத்தில் அசுர வேகத்தில் அதிகரித்திருக்கின்றது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் குழந்தைகளின் மீதான வன்கொடுமை இந்தியா முழுவதிலும் 93% உயர்ந்திருக்கின்றது. நான் சொல்வது இந்தியா முழுவதிலும் 93% உயர்ந்திருக்கின்றது. இந்த பெண்களின் மீதான வன்கொடுமையும் இந்தியா முழுவதிலும் கடந்த 10 ஆண்டு காலங்களில் 53% உயர்ந்திருக்கின்றது. இப்படியான பெண்கள், குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான எங்களுடைய கோரிக்கைகள் இந்த சாசனத்திலே
கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மிக மோசமாக சைபர் கிரைம் குற்றங்கள் இந்த காலத்திலே அதிகரித்திருக்கின்றது. சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு இந்த அரசு, அடுத்து வருகின்ற அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த தமிழகம் என்பது போதை கலாச்சாரத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்பதிலே அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு எங்களுடைய தொடர் போராட்டத்தை தமிழகத்திலே நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அடுத்து வருகின்ற எந்த அரசாக இருந்தாலும் சரி, இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இப்படி ஏராளமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கை சாசனத்தில் நாங்கள் முன்வைத்திருந்தாலும் அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து எதிர்காலத்திலே எங்களுடைய அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் இன்னும் துவங்கலைன்னா கூட ஓரளவிற்கு தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முன்னாடியே பல்வேறு பிரச்சாரங்கள் துவங்கி போய்கிட்டு இருக்குது. சில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பொதுவாக ரொம்ப சர்வசாதாரணமாக பெண்களை இழிவாக பேசுகின்ற ஒரு செயல் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள், அதாவது தமிழகத்தினுடைய முதல்வர் அறிவித்திருக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்களை விமர்சிக்கிறேன் என்ற பெயரிலே, அதாவது உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்தால் சொல்லுங்கன்னு இந்த முதலமைச்சர் கேட்குறாரு. எனக்கு ஒரு நடிகை வேணும், ஒரு நடிகையோட பேரை சொல்லி அந்த நடிகை வேணும், அவங்கள தருவாரான்னு கேட்குறாரு. இப்படி மாதிரியான ஆள்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கேள்வியை நம்முடைய தமிழக பெண்கள் மத்தியிலே நாம் வைக்க வேண்டி இருக்கின்றது. இவர் தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். இவர் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான ஒரு அமைச்சராக இருந்திருக்க முடியும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டி இருக்கின்றது. இப்படி மிகவும், அது மட்டுமல்ல, நீங்க டிவிகே என்ற ஒரு கட்சி துவங்கப்பட்டு இருக்கின்றது. அது ஒரு அந்த தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தன்னுடைய சொந்த பிரச்சனை இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கின்றது. அவருடைய இணையர் அவரிடமிருந்து விவாகரத்து கோரி இருக்கின்றார். அப்படியாக கோரி இருக்கின்ற அந்த சூழலில் நாமெல்லாம் பெண்கள் அமைப்புகள் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் நாம் தலையிட மாட்டோம். ஆனால் அப்படியாக அவரின் மீது சில குற்றச்சாட்டுக்களை அவருடைய இணையர் முன்வைத்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்கும் போது அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும், அதாவது பிரச்சனை என்ன, அது அவங்க நீதிமன்றத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் என்பதை விடுத்து, அதாவது அவருடைய இணையர் சங்கீதாவை மிக மோசமாக, இழிவாக தன்னுடைய சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு கொண்டிருப்பதை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது. ஒருவருடைய சொந்த வாழ்க்கையின் மீது யாருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை கிடையாது. ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு போகும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணையே மிக மோசமான மன உளைச்சலுக்கு தள்ளுகின்ற ஒரு வேலையை அவருடைய கட்சி தொண்டர்கள் செய்யும் போது, தமிழகத்தில் நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லிக் கொள்கின்ற விஜய் அவர்கள் இப்படி ஒரு பெண்ணை பற்றி இழிவாக பேசுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா வேண்டாமா? அதை வேடிக்கை பார்த்து மேலும் மேலும் அவர்களுடைய இத்தகைய பதிவுகளை உற்சாகப்படுத்துகின்ற வேலையை செய்திருக்கின்றார். ஒரு நிகழ்விலே கூட அவர் சொல்லி இருக்கின்றார், நீங்கெல்லாம் என்னுடைய பர்சனல், அதாவது என்னுடைய குடும்ப பிரச்சனை குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்க, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எந்த ஒர்த்தும் கிடையாது அப்படின்னு பேசுறார். இப்படி ஒரு பெண்ணை பற்றி அல்லது ஒரு சொந்த பிரச்சனையில் மனைவி தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்ட ஒரு பிரச்சனையிலே இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சரா ஒரு பெண்ணினுடைய பிரச்சனையை பார்ப்பார்கள் என்ற கேள்வி இந்த சமூகத்தின் முன்னால் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு வைக்கின்றது. இப்படி இன்றைக்கு நீங்க தமிழகத்திலே தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. மத்தியிலே இருக்கின்ற பிஜேபி அரசு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே
மனு தர்மத்தின் நிழல் கூட படவில்லை. எனவே இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்களுடைய வாரிசுகள் தான் கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த மனு தர்மம் தான் அவர்களுடைய இந்திய தேசத்தினுடைய சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மனு தர்மம் என்ன சொல்கின்றது? பெண் என்பவள் அவள் 2ஆம் பட்ச பிரஜைதான். எல்லா நாளும் பிறந்தது முதல் சாகும் வரை ஏதாவது ஒரு வகையிலே ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதே போல இந்த சாதிய கட்டமைப்பு தொடர்ந்து சமூகத்திலே நீடிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த மனு தர்மம் இந்திய தேசத்தின் சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு பிஜேபி காரர்கள், RSS காரர்கள். இவர்கள் எப்படி பெண்களுடைய விடுதலைக்காக இந்த கோரிக்கை சாசனத்திலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோமே ஒவ்வொரு பெண் விடுதலைக்கான கோரிக்கைகளை, இந்த கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே இப்படியான ஆட்சியாளர்களையும் பெண்கள் இப்படிப்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையும் பெண்கள் மிக சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல இந்த கோரிக்கை சாசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு அம்சங்களை நாங்கள் இந்த வெளியீட்டோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அரசியல் கட்சியை இன்னைக்கு நேற்று துவங்கிய கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய கைகளிலே போய் இந்த கோரிக்கை சாசனம் போய் சேரும். ஏனென்றால் அவர்கள் அதை படித்து அவரவர்களுடைய கட்சியினுடைய கோரிக்கை சாசனத்திலே மக்களுக்காக வைக்கின்ற வாக்குறுதியிலே இதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியிடம் நாங்கள் கொடுக்க போகின்றோம். நம்முடைய கோரிக்கைகளை வலுவாக அவர்களிடம் எடுத்து செல்வோம் என்று சொன்னால்தான் எதிர்காலத்திலே இத்தகைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாம் அடுத்து வீரியத்தோடு முன்னெடுக்க வேண்டும். சமீப காலத்திலே அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு பல்வேறு வேலை நிமித்தமாக இது போன்ற தொடர்ந்த சந்திப்புகளை நாம் கொஞ்சம் குறைத்து கொண்டோம். ஆனால் அது இந்த சமூகத்திலே இந்த மனுதர்மவாதிகளுக்கு அது சாதகமாக இருக்குமே ஒழிய நம்முடைய பெண் முன்னேற்றத்திற்கு அது எந்த விதத்திலும் சாதகமாக இருக்காது. எனவே அப்படிப்பட்ட சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாம் வலுவாக கரம் கோர்த்து இந்த சமூகத்திலே பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. எனக்கு முன்னே பேசிய தோழர் பெண்கள் கூட்டமைப்பின் மூலமாக தயாரித்து உங்கள் அனைவரின் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை புத்தகத்தை விளக்கி பேசியிருக்கின்றார். இன்றைய இந்த மாலை பொழுதின் நிகழ்வு இதோடு கூட சேர்ந்து சர்வதேச உழைக்கும் பெண்கள் தின விழாவையும் சேர்த்து நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் முக்கியமான இந்த கோரிக்கை சாசனத்தை கூட்டமைப்பின் சார்பில் சட்டமன்ற தேர்தல் நிகழ இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டமைப்பின் சார்பில் கொண்டு சென்று அவர்களிடத்தில் இதை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை அவரவர்களுடைய அரசியல் கோரிக்கை பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அரசு இந்த கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் கூட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, இது தமிழ்நாட்டில் மட்டும் இப்பொழுது மட்டும் நடைபெறக்கூடிய நிகழ்வு அல்ல. சர்வதேச அளவிலேயே இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான பெண்களுடைய கூட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கான கோரிக்கைகளை அந்தந்த நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல்களின் பொழுது கொடுப்பது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இந்த கூட்டமைப்பின் சார்பில் மத்தியில் NFIW இந்திய மாதர் தேசிய சம்மேளனம், ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் இந்த மாதிரியான கோரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒரே கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதா என்றால் ஆமாம், இருந்து கொண்டே இருக்கின்றது. முன்னேற்றம் இல்லை என்று இல்லை, முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கின்றது. கூட்டமைப்பின் மூலமாக எடுக்கக்கூடிய
முயற்சிகளுக்கு ஆதாயம் இருக்கின்றதா என்றால் ஓரளவுக்கு இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு, உழைக்கும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார சமூக சமத்துவம் என்பது கிடைத்திருக்கின்றதா என்றால் கிடைக்கவே இல்லை. அதனால தான் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை நாம் விழாவாக கொண்டாடக்கூடிய நாள் இதுவரையில் வரவில்லை, நாம் அனுசரித்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்று தொடர்ந்து நாம் சொல்லிட்டு இருக்கோம். 1975 ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை சர்வதேச அளவில் அனுசரிக்க வேண்டும் மார்ச் 8ஆம் தேதி என்று சொன்ன பிறகு 50 ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட இன்று வரையில் உழைக்கும் பெண்களுடைய உழைப்பின் மூலமாக மொத்த உற்பத்தியில் எவ்வளவு பங்களிக்கப்படுகின்றது என்பதை எந்த நாடுமே இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக அது எவ்வளோ அப்படின்ற எஸ்டிமேஷன் போடவே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு நாடும் சர்வதேச அளவிலையும் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுடைய அன்பெய்டு லேபர், அதாவது வேலை செய்யக்கூடிய வேலைக்கு சம்பளம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை என்பது மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட 25% இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய நார்வே, ஸ்வீடன்ல மட்டும் இதை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெண்களுடைய மொத்த உற்பத்தியில் பெண்களுடைய பங்கு இவ்வளோ இருக்கு, இந்த பங்கின் அடிப்படையில் பெண்களுடைய மேம்பாட்டிற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று விவாதித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் பெண்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது உற்பத்தியில் எந்த அளவிற்கு பங்கு எடுத்துக் கொள்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிய வைக்க வேண்டும். இந்த அமைப்பில், முதலாளித்துவ அமைப்பில் பெண்களுடைய உழைப்பு என்பது இந்தியாவிலேயே புள்ளி விவர கணக்குகள் சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு பெண் ஆணை விட 4 மடங்கு அதிகமான வேலை செய்கிறாள். கேர் எக்கானமி என்று ஒன்று இருக்கிறது. கேர் எக்கானமி என்று அதுக்கு ஒரு பேரு. கேர் செய்யக்கூடிய பொருளாதாரம். பெண்கள் கேர் எக்கானமியில் 100% பெண்களுடைய உழைப்பு, அதெல்லாம் கணக்கு போடப்படுவது இல்லை. அதனால தான் பெண்களுடைய மேம்பாட்டிற்கு என்று நாம் தனியாக கூட்டமைப்பின் மூலமாக இத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது எதற்காக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம், இது எங்களுடைய உரிமை என்பதை நான் கேட்க வேண்டியது அவசியமாகிறது. சமவேளைக்கு சம ஊதியம் என்ற சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓரளவிற்கு இந்தியா முழுவதுமாக பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வியில் தேசிய சராசரியை விட கல்வியில் தமிழ்நாட்டில் பெண்கள் அதிக அளவு 73% தேசிய அளவில் கல்வி அறிவு பெற்றவர்கள். தமிழ்நாட்டில் 82% பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். வேலை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னு, அதாவது உழைக்கும் பெண்கள், உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் தேசிய அளவில் 32%, தமிழ்நாட்டில் 44%. முன்னேற்றம் இருக்கிறதா? முன்னேற்றம் இருக்கிறது. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழக்கூடிய வயது தேசிய அளவில் 74 வயது, தமிழ்நாட்டில் 76.5. தமிழ்நாட்டில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எழுச்சி, இங்கே இருக்கக்கூடிய திராவிட எழுச்சி, இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளின் வலிமை. அதன் காரணமாகத்தான், யாரும் கொடுத்த தான தர்மம் அல்ல, அரசியலாகத்தான் பெண்களுடைய சமத்துவம் என்பது கிடைக்கும். யாரும் கொடுக்கக்கூடிய தான தர்மம் அல்ல, அரசியல். அந்த அரசியல் விழிப்புணர்வு நம் மத்தியில் வர வேண்டும். அந்த விழிப்புணர்வை இன்றைக்கு எனக்கு முன்னே பேசிய தோழர் சொன்னார். எந்த மாதிரியான சூழல், அரசியல் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் மேடையில் ஒரு அரசியல் கட்சியுடைய அவர்களுடைய திட்டங்களையும் அவர்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டீசன்சி இருக்கு. அரசியல் கண்ணியம் என்பது ஒன்று இருக்கின்றது. அந்த கண்ணியத்திற்கு உள்ளே நின்று
விமர்சனம் செய்ய வேண்டும். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த கண்ணியம் என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் போய்விட்டது என்பது மிக மிக துரதிர்ஷ்டமான விஷயம். ஒரு கட்சியுடைய திட்டங்களை விமர்சனம் செய்ய வேண்டுமா, அதை பற்றி படிச்சுட்டு வரணும். அது எவ்வளவு தூரத்திற்கு பெண்களை மேம்படுத்தி இருக்கின்றது, என்ன திட்டங்கள், அதுல ஏதாவது தப்பா இருக்கா, அதை இன்னும் மேம்படுத்தணுமா, அதை பத்தி பேசுங்க. அதுக்காகத்தான் அரசியல் கட்சியில இருக்கீங்க. அதுதான் ஜனநாயகம். எப்படி ஆளும் கட்சியை ஓட்டு போட்டு கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் எதிர்கட்சியும். எதிர்கட்சிக்கு என்று அவர்களுக்கும் ஒரு வேலை இருக்கு ஜனநாயகத்துல. ஆனா அதை எவ்வளவு கீழ்த்தரமாக, பெண்களை கீழ்த்தரமாக பேசி, பெண்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் சிதைத்து பேசக்கூடியவர்கள் என்ன தலைவர்கள்? அவங்க தலைவர்கள் கிடையாது, மனிதர்களே அல்ல. அப்புறம் தானே தலைவர்கள். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியதை நாம் கண்டித்தோம், உடனடியாக கண்டித்தோம். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தில் இருந்து கண்டித்தோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கண்டித்தோம், ஜனநாயக மாதர் சங்கத்தில் இருந்து கண்டித்தோம். ஆனால் கண்டித்த பிறகும் வருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை. மன்னிப்பு என்பது வேறு, வருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை அந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள். பெண்களுடைய கௌரவம் கண்ணியம் என்பது அதோடு பேசணும்னா பேசுங்க, இல்லைன்னா பேசக்கூடாது என்று பெண்கள் ஒன்று சேர்ந்து, தமிழ்நாட்டு பெண்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய நாள் இன்றைக்கு நம் முன்னே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் உடைய பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதோடு சேர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரி? ஆர்எஸ்எஸ் எனக்கு முன்னால சொன்னாங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் மனு தர்மத்தை தான் அரசியல் அமைப்பு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று இட்டு கட்டி சொல்லல. நம்ம we are not talking out of the air. பொய் சொல்லவில்லை, இட்டு கட்டி சொல்லவில்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26, 1949 கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளியில இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்பது நவம்பர் 26, 1949. நவம்பர் 29, 1949 அன்றைக்கு ஆர்கனைசர் என்ற ஒரு பத்திரிகை, ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை, அந்த பத்திரிகையின் தலையங்கம் ஒன்று சொல்லுகிறது. அந்த பத்திரிகையின் தலையங்கம் பொதுக்கூட்டத்தில் சொல்றேன், எல்லார் மத்தியிலையும் சொல்றேன். அந்த தலையங்கத்தில் என்ன சொல்லி இருக்கின்றது? there is nothing Hindu about it. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய we the people of India என்று துவங்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த தலையங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்று உண்மை. மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? நஸ்ரீ ஸ்வதந்திரதாயம் அர்ஹாதி, அதாவது பெண் என்பவள் சுதந்திரமாக இருப்பதற்காக பிறந்தவளே அல்ல என்று சொல்லக்கூடிய மனு தர்மம். அந்த மனு தர்மம் பெண்கள் எப்படி இரண்டாம் பட்சமானவர்கள் என்பதை விளக்கி சொல்லக்கூடிய மனு தர்மம். அந்த மனு தர்மம் இந்திய அரசியலமைப்பு சட்டமாக வர வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதுவுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை, அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன ஆர்எஸ்எஸ், அதன் வழி வந்த பாரதிய ஜனதா கட்சி, இவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு இது போதாதா? கடந்த 10 ஆண்டுகளில் பெண்களும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை நம்புபவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாம் சொல்லல, என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில்
எத்தனை பாலியல் புகார்கள், பெண்கள் மீதான வன்கொடுமைகள் எத்தனை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் மீது பலாத்காரம், அத்தியாச்சாரம் பண்ணினவங்களை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆவணங்கள் அல்லாமல், வரலாற்று உண்மைகள் அல்லாமல் நாம் பேசவில்லை. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு பெண்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு நம் முன்னே இருக்கக்கூடிய கேள்வி. சமவேளைக்கு சம ஊதிய சட்டம் இருக்கின்றது இந்தியாவில். ஆனால் பெண்களுக்கு இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டில் கூட ஆண்கள் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு பெண்கள் வாங்கக்கூடிய சம்பளம் என்ற சராசரி என்பது 76% தான். தமிழ்நாட்டில் மிக அதிகமானது இந்த சராசரி, மற்ற மாநிலங்களில் மிகவும் குறைவானது. சமவேளைக்கு சம ஊதிய சட்டம் இருந்து அமுல்படுத்தப்படவில்லை. அந்த சட்டத்தை கிடப்பில் போடுற மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது, வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இருக்கு. வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் 99% பேர் பெண்கள். அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனா உச்சநீதிமன்றங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? வீட்டு வேலை செய்பவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்தால் நிறைய லிட்டிகேஷன்ஸ் வந்துடும். கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் எப்படி கொடுப்போம், ஏன் கொடுப்போம் அப்படின்ற கேள்வி வந்துடும். அதனால பண்ண முடியாது. அது உரிமை, முடியுமா முடியாதா என்பது அல்ல. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இருக்கு. இந்தியாவில் ஒர்க்கர் என்ற அடையாளம் இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் பொருந்துமா? ஷெட்யூல் 1ல வந்தா குறைந்தபட்ச ஊதிய சட்டம் பொருந்துமா? பொருந்தும். அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். போராடி போராடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மென்ஸ்ட்ருவல் லீவ், மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உபாதைகள் ஏற்படும், அதனால அவர்களுக்கு சட்டப்படியாக மென்ஸ்ட்ரேஷன் லீவ் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போகிறது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறது தெரியுமா? மென்ஸ்ட்ரேஷன் லீவ் அப்படின்னு சொல்லி கேட்டு போனா பெண்களுடைய கேரியர் பாதிக்கப்படும். அதாவது அவர்களுடைய வேலை என்பது, அதாவது பிரைவேட் கம்பெனிக்காரன் கொடுக்க மாட்டான். நீ வந்தன்னா, பெண்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால நீங்கள் வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அது கொடுக்கக்கூடாது. அது அவரவர்கள் பார்த்து கொடுத்தா கொடுத்துட்டு போகலாம், அது சட்டமாக கொண்டு வந்து விடக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். பெண்களுக்கு குழந்தை பேறு என்பதும், பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பையின் காரணமாக அவர்களுக்கு மாதவிடாய் வருவது என்பதும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு சமூக பொறுப்பு, அரசாங்கத்தின் பொறுப்பு. அது பெண்களுடைய பொறுப்பு மட்டும் அல்ல, சமூக பொறுப்பு. இட்ஸ் a social responsibility. அதனால தான் மென்ஸ்ட்ரேஷன் லீவ் என்பதை கொடுக்க வேண்டும், சட்டப்படியாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சும்மா ஐயா சாமி பார்த்து போட்டு கொடுங்க என்பது அல்ல. இதை எதற்காக கேட்கின்றோம் என்பதை உரத்த குரலில் கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய உரிமை இது, நம்முடைய அடிப்படை உரிமை இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. தோழர்களே, நிறைய விஷயங்களை இதுல போட்டிருக்கு. இதில் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் நம்முடைய அடிப்படை உரிமை, பெண்களுடைய அடிப்படை உரிமை, பெண் தொழிலாளர்களுடைய உரிமை, பெண்களுடைய அரசியல் உரிமை, பெண்களுடைய சமூக உரிமை, பெண்களுடைய பொருளாதார உரிமை, இதையெல்லாம் நாம கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதை கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை பற்றி உரத்த குரலில் நாம் பேச வேண்டும் என்றால் நாம் ஏன் இதை கேட்க வேண்டிய அவசியத்தை, கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அது உரிமைகளை கேட்டு போராட்ட களத்தில் துவங்கிய நாள். அது பெண்களுடைய போராட்டம், பெண்களுடைய வீரியம், பெண்களுடைய புரட்சியை குறிக்கக்கூடிய நாள். ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கு? சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து என்ன, பியூட்டி பார்லர்ல பேக்கேஜ், புடவை கடையில ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை ஃப்ரீ.
மெடிக்கல் லேபரேட்டரி, அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் லேபரேட்டரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும்னா 1000 ரூபாயை போட்டு அடித்து 800 ரூபாய் கன்செஷன். இந்த கன்செஷன் நாளாக சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றது இந்த முதலாளித்துவ அமைப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த அமைப்பில் பெண்களுடைய பெண்ணியம் என்பது பண்டமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை நாம் உணர வேண்டும். பெண்களின் உரிமைகள் அரசியல் உரிமைகள், அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகளை பண்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெண்களுக்கு எதிரான அமைப்பு. அதற்கு உள்ளே அரசியல் கட்சிகளிடம் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்து கொண்டு முன்னேறி கொண்டேதான் ஒரு சமத்துவத்தை, சமநீதியை, பெண்களுக்கான உரிமையை பெற்றெடுக்க முடியும். அதை பெற்றெடுக்கும் வரையில் நம்முடைய அரசியல் போராட்டம் தொடர வேண்டும். பெண்கள் கூட்டமைப்பின் அரசியல் போராட்டம் தொடர வேண்டும். அந்த தொடர்ச்சியில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் அடையாளம் காட்ட வேண்டியது நம்முடைய கடமை, பெண்களுடைய கடமை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய திறமை என்பது தட்டி விட்டா போதும், பீரிட்டு வெளியே வரும். தட்டி விடணும், நமக்கு சொல்லியா தரணும். இன்றிலிருந்து நம்முடைய வேலை என்பது ஒவ்வொரு பெண் தோழரிடமும், ஒவ்வொருவரிடமும், ஒவ்வொரு நண்பரிடமும் எதிரே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று தோலுரித்து காட்ட வேண்டியது நம்முடைய அரசியல் கடமை. பெண்களுக்கு எதிராக பெண்களுடைய கண்ணியத்தை குறைத்து பேசிக்கொண்டு பெண்களுடைய கௌரவத்திற்கு துளி மயிரிழை அளவுக்கு கூட மரியாதை அளிக்காதவர்களை முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது பெண்களுடைய கோரிக்கைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டி தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்காக இந்த கூட்டமைப்பு, பெண்களின் இந்த கூட்டமைப்பு அரசியல் வேலையை தொடர வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.